Hi guys, welcome to Procystic. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா Lenovo ideapad Slim 3iயோட 2021 எடிஷனோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு 2 எடிஷன் கிடச்சி. ஒன்று பார்த்தீங்கன்னா Intel i5, இன்னொன்று பார்த்தீங்கன்னா Ryzen 5. இந்த 2 ப்ராசஸர்லையுமே இந்த வெர்ஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ராசஸரோடைய வெர்ஷனோட லேப்டாப்போட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பெஷலான கிவ்வே போயிட்டுருக்கு. என்ன கிவ்வே அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி நான் ஒரு சின்ன கிஃப்ட் கிவ்வே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா Intel i5 உடைய வெர்ஷனை பற்றி தான். Intel வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா i5 ப்ராசஸர் கொடுக்குறாங்க, 512GB SSD கொடுக்குறாங்க, 8GB RAM கொடுக்குறாங்க, Windows 10 Home வந்து இன்பில்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க, லைஃப் டைம் சப்போர்ட்டோட 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா கிரே கலர், ஆர்டிக் கிரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய பேசிக்கான டீட்டெயில்ஸ். இதோட டீட்டெயில்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 15.6 inches டிஸ்பிளே. இது வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே. 11th ஜென்ரேஷன் i5 ப்ராசஸர் கொடுக்குறாங்க, 1135G7 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர். இதோட பேஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.4 GHz, மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 4.2 GHz. அப்கிரேடபிள், அதாவது வந்து Windows 11 வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் இந்த லேப்டாப்பில் வந்து கொடுக்குறாங்க. எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த லேப்டாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ Windows 11க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8GB DDR4 RAM இருக்குது. இதை நீங்கள் 12GB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா SSD உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். 512GB SSD இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹார்ட் டிரைவுக்கும் SSDக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1TB ஹார்ட் டிரைவோட 512GB SSD வாங்கிட்டு போயிடலாம். செம்ம ஸ்பீடாக இருக்கும் லேப்டாப்பு. SSDயில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு தான். அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்ஸ் வந்து பல மடங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஒரு ஹார்ட் டிரைவோட கம்பேர் பண்ணும்போது. 15.6 inches டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நம்பர் பேடும் வந்து கீபோர்டில் தனியாகவே வந்துடும். ஸோ இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு லேப்டாப்பில் அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சேஃப்லாம் சொல்லவே முடியாதுங்க. பாஸ்வேர்டை போட்டால் ஓப்பன் ஆக போகுது. ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஹேக் பண்ணுறவங்க பாஸ்வேர்டு போட்டு ஹேக் பண்ணிட்டு போயிடுவாங்களே, உங்களையும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எதிர்பார்க்கணும் அவங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது சேஃபே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மேண்டேட்டரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமுமே கிடையாது. கேமரா பார்த்தீங்கன்னா 720 பிக்சல்ஸ்க்கான கேமரா கொடுக்குறாங்க. கேமராவுக்கு ப்ரைவசி ஷட்டர் இருக்குது. ப்ரைவசி ஷட்டர்னா என்னன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் ப்ரைவசி ஷட்டர்னு என்ன சொல்லிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த டோரை இப்படி ஸ்லைட் பண்ணி அப்படின்னா கேமரா வந்து ஃபிசிக்கலாகவே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் கேமரா ஆன் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு கேமராவில் உங்கள் ஃபேஸ் வந்து தெரியாது. ஸோ அதுதான் ப்ரைவசி ஷட்டர். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ தராங்க. நார்மலாகவே Lenovo லேப்டாப்பில் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் ஆடியோ. ரொம்ப மொக்கையாகவும் இருக்காது, ரொம்ப நல்லாவும் இருக்காது. லேப்டாப்புக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு ஆடியோ இருக்கும். USB போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 USB போர்ட்ஸ் தராங்க. அதில் 1 USB 2.0 போர்ட், 2 USB 3 போர்ட்ஸ் தராங்க. ஸோ ஒரு HDMI போர்ட்டு உள்ள இன்பில்ட்டாக உங்களுக்கு தந்துடுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6 hours வரைக்கும் பேட்டரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வாங்கின லேப்டாப் இதுக்கு முன்னாடி வருஷனுமே வந்து 6 hours தான் போட்டிருந்தாங்க. பட் ரொம்ப நல்ல பேட்டரி லைஃப்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இது பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் அவ்வளோதான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்காது. Lenovo கிட்ட வந்து எனக்கு பெரிய குறை சொல்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி லைஃப் தாங்க. பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பேட்டரி லைஃப் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. மற்ற லேப்டாப்ஸ் நான் யூஸ் பண்ணலை. பட் இந்த லேப்டாப்பில் நான் வந்து 2021 எடிஷன் வச்சிடலாம். ஆனால் 2020 எடிஷன் வச்சுருக்கேன் சேம் லேப்டாப்பில். பட் பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மி தாங்க. இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சொல்ல போனோம் அப்படின்னா. இந்த லேப்டாப்பை நான் பார்க்கும்போது அமேசானில் வந்து 57,985 rupeesக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் யூஸ்க்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பேசிக்கான பிஸ்னஸ் யூஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்றுனா இதில் வந்து இன்பில்ட்டாக கிராஃபிக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ அது நான் கிராஃபிக்ஸ் கார்டு இதில் இருக்கா அப்படின்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணதில் கிராஃபிக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Ryzen 5 ப்ராசஸருக்கான லேப்டாப். ஸோ இதே மாடல்லே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம். பட் ப்ராசஸர் மட்டும் வேறு, CPU மட்டும் வேறு. CPU என்னன்னு பார்த்தீங்கன்னா Ryzen 5 CPU தராங்க. Ryzen 5ல 5500U அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு CPU தராங்க. ஸோ இந்த CPUவோட பேஸ் கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.1 GHz.
மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 4 GHz தராங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேம் தாங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. பிரைட்னஸ் மட்டும் 300 நிட்ஸ் பிரைட்னஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 50 நிட்ஸ் பிரைட்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. வேறு எந்த ஒரு வித்தியாசமே இந்த ப்ராசஸருக்கும் இந்த மாடலுக்கும் வந்து i5 மாடலுக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது. ஒன்று என்னென்னா டிஸ்பிளே சைஸ் ரொம்ப கம்மி. டிஸ்பிளே சைஸ் வந்து i5 மாடலில் வந்து 15.6 inches டிஸ்பிளே, இது வந்து 14 inch டிஸ்பிளே தான். இதில் வந்து அந்த உங்களுக்கு நம்பர் பேடும் கீபேடில் தனியாக வராது. ஆனால் இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு லேப்டாப்பில் அவசியமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் கிடையாது, ஒரு ஆடடான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு ஒரு 50,000 தான் இருக்குது, அதுக்கு மேலே கண்டிப்பாக போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த Ryzen 5 வந்து மாடல் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேம். உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்ட்ரா தராங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எடிட்டர் எக்ஸ்ட்ரா தராங்க. டிஸ்பிளே வந்து சின்ன டிஸ்பிளே, கொஞ்சம் பிரைட்னஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து சேம் தான். அதே 512 GB SSD தராங்க, அதே 8 GB RAM தான், எல்லாமே சேம். ப்ராசஸர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அதுவும் இல்லாமல் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 52,000க்கு 10 ரூபா கம்மி, அதாவது வந்து 51,990 rupees. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதுலேயுமே வந்து எங்கேயுமே கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற மாதிரி லெனோவோ தரப்புலேருந்தும் மென்ஷன் பண்ணல, அமேசான் தரப்புலேருந்தும் மென்ஷன் பண்ணல. ஸோ இதையும் நான் செக் பண்ணுறேன். நான் வீடியோ வந்து அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கேன், அவர் வந்து சீக்கிரமாக கேட்டார், ஸோ அதனால் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சது இல்லை, இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நான் போட்டு வைக்கிறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அது ஒன்று தான் நான் இது வரைக்கும் இந்த லேப்டாப்பில் வந்து செக் பண்ணலை, செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. பட் கிடச்சிது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே. நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், Ryzen 5 வாங்கலாமா இல்லை i5 ப்ராசஸர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. Lenovo IdeaPad Slim 3ல கொடுத்துருக்கு. i5 மாடல் Ryzen 5 மாடலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா i5 மாடல் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக i5 மாடலுக்கு போங்க. 58,000 கிட்ட வரும். பட் i5 மாடல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து இதோட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸ், ரொம்ப லைட்டாக நீங்கள் வந்து அதை நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க, பட் லைட்டாக வந்து பெட்டரான ப்ராசஸர். டிஸ்பிளே வந்து அது பெருசு, அது 15.6 inch டிஸ்பிளே, உங்களுக்கு நம்பர் பேட்லாம் தனியாக வரும். இதில் வந்து 14 inch டிஸ்பிளே தான் தராங்க. ஆனால் வந்து உங்களுக்கு லெனோவோட அஃபிஷியல் சைட்டில் பார்த்தீங்கன்னா 15.6 inchக்கு Ryzen 5லும் டிஸ்பிளே இருக்குது. ஆனால் ரேட்டு வந்து அது வந்து 59,000க்கு போயிடும். அதுக்கு நீங்கள் 57,000 i5 ப்ராசஸருக்கே வாங்கிட்டு போயிடலாம், அமேசான்லேயே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ எது வேணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். Ryzen 5 இல்லை i5 அப்படின்றது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து முடிவெடுங்க. பட்ஜெட் உங்களுக்கு தாராளமாக இருந்துச்சு அப்படின்னா இன்டெல் கோர் i5 வாங்கிக்கலாம் 11th ஜென்ரேஷன். அப்படி இல்லை அப்படின்னா 5th ஜென்ரேஷன் Ryzen 5 5500U வரக்கூடிய ப்ராசஸரை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ரெண்டுத்தோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். லெனோவோவில் பேட்டரி லைஃப் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ லெனோவோவில் இந்த மாடலில் பர்டிகுலராக வந்து நான் வாங்கின மாடலில் பேட்டரி லைஃப் அவ்வளோ நல்லா இல்லை. பட் இதில் வந்து ரிவ்யூ பார்த்தேன், ரிவ்யூவில் வந்து ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஒரு சிலர் நல்லா இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்மளால் கெஸ் பண்ண முடியல. ஸோ மோஸ்ட்லி ஆவரேஜாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் பேட்டரி லைஃப். கேமரா குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லா லேப்டாப்லேயும் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கும் ஒரு மீட்டிங்க்கும் ரீசனபிளான கேமரா, அவ்வளோதான் சொல்லணும். அப்படின்னா லோ லைட்டிங் கண்டிஷன்ஸில் கேமரா கேவலமாக தான் இருக்கும், எல்லா லேப்டாப்புமே கேவலமாக தான் இருக்கும் கேமரா. ப்ரைவசி ஷட்டர் இந்த லேப்டாப்புக்கு ஆடடான ஒரு அட்வான்டேஜ். எஸ்எஸ்டி கொடுக்குறது ஒரு ஆடடான அட்வான்டேஜ். 8 GB RAM கொடுக்குறாங்க, அது அப்கிரேடபிளாக கொடுக்குறது அதோட ஆடடான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெனோவோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே இப்போ வந்து ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஏறி இருக்குது. ஆனால் லெனோவில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம். மற்ற மாடல்லாம் மற்ற லேப்டாப் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் ப்ரைஸை மட்டும் ஏற்றி வச்சிருக்காங்க. பட் லெனோவில் அட்லீஸ்ட் அப்டேட் பண்ணியாவது ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு மேலே இந்த லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க் வச்சு வாங்குங்க, எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.